அன்பான தமிழ் உள்ளவங்களே உள்ள செக்மெண்ட் ஸ்டார் சீட் சேனலுக்கு அன்போட வர வைக்கிறேன். இது வந்து கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். இந்த ஹார்ட் குவியலை பார்த்தனமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எந்த ஹார்ட் வெளியில் வரப்போகுதுன்னு நீங்கள் உங்கள் ஹார்ட் பீட்டை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ திஸ் இஸ் கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் யுவர் பர்சன். ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் என்ன? ஓகே, நான் இன்றைக்கி வந்து ரொம்ப பிக்கியாக இருக்க போகிறேன். ஸோ கண்ணை மூடினதான் எடுக்கிறேன். ஸோ எந்த கார்டு வருது எனக்கு தெரியாது. டேக் ஒன் மோர். ஓகே, யூ ஆர் த வாட்டர் டு மை ஓஷன். இந்த யூ ஆர் வாட்டர் டு மை ஓஷன் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்குது. மேபி இது எக்ஸ்ட்ரா இன்றைக்கி உங்கள் பர்சன் நிறைய அவங்கக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இல்லைனா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பீக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறையா அவங்கக்கிட்ட பேசணும், இல்லை நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐ டிடன்ட் சூஸ் யூ, மை ஹார்ட் டெட். ஸோ அவங்க வந்து உங்களை ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து உன்னை பிக் பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியாது. வேகமாக அவங்க மனசை வந்து உங்ககிட்ட ஒட்டிக்கிச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபேவரட் பிளேஸ் இஸ் இன்சைட் யுவர் ஹக். உங்களோட அந்த எம்ப்ரேஸ், அந்த வார்ம்த், அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் அப்படின்னு சொன்னாங்க. இட்ஸ் லைக் உங்கள் கூட இருக்கிறது வந்து இட்ஸ் a perfect safe space அப்படின்னு நினைக்கிறாங்க. லவ் இஸ் நாட் வாட் யூ சே, லவ் இஸ் வாட் யூ டூ. உங்கள் பர்சனுக்கு நல்லாவே புரியுது, காதல்ங்கிறது வந்து வெறும் சொல்கிறது மட்டும் கிடையாது, அதை செயலில் காட்டுறதும் கூட தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. மேபி இந்த புரிதல் வந்தனால தான் அவங்களுக்கு இப்போ காதல் இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் சீயிங் யூ ஸ்மைல் மேக் மை டே. நீங்கள் சிரித்தா போதும் அவங்களோட நாள் வந்து அன்றைக்கி ரொம்ப அழகாக போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட புன்னகை இல்லைனா உங்களோட அந்த எனர்ஜி வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இட்ஸ் லைக் இல்லைனா உங்களோட ஹாப்பினஸ் அவங்களுக்கும் தொத்திக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. யுவர் ஹெவன் ஆன் எர்த். இதுவும் திரும்ப ரிப்பீட்டேட்டிவாக வருது எனர்ஜி. உங்களை ஒரு ஏஞ்சல் அப்படி தான் பார்க்குறாங்க. அதே மாதிரி அவங்க வாழ்க்கையில் அவங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் அப்படின்னும் பார்க்குறாங்க. இட்ஸ் லைக் யுவர் ஹெவன் ஆன் எர்த், சொர்க்கம். அவங்க வாழ்க்கையில் பூமியில் கிடைச்ச சொர்க்கம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். சாரி, கலெக்டிவ் பர்சனோட. ப்ளீஸ் ப்ரெஸ். கலெக்டிவ் பர்சனோட கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். collective personோட current feelings and emotions. collective personோட current feelings and emotions. collective personோட current feelings and emotions. Anything else, spirits? Very specific. Pay attention to red flags. The signs are cautioning you. இது வந்து மேபி காமிக் அட்டாக்குக்காக இருக்கலாம். ஸோ ரெண்டு பேருமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. மேபி உங்கள் பர்சன் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க காமிக் அட்டாக்ஸ்க்கு. ஸோ அவங்க ரெட் ஃப்ளாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. உங்களையும் வந்து அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ண சொல்கிறாங்க. மேபி யுவர் டிவைன் கனெக்ஷனாக இருக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 2 4. வா, இங்கே பார்த்தீங்கன்னா இதோட டோட்டல் 2 4 2 4 8. மேபி இந்த டேட்ஸ் டூ ஃபோர் 2 4 and 8. ரொம்ப நார்மலாக போயிட்டுருக்க உங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா சடனாக மாறும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். உங்களோட சைக்கிள் வந்து ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தாலும், ரிப்பீட் ஆகிற மாதிரி இருந்தாலும், கூடிய சீக்கிரம் நீங்கள் வந்து அப்படியே டிராஸ்டிக் சேஞ்ச் எதிர்பார்க்கலாம். 2 4 and 8 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். டேட்ஸ் அந்த மாதிரி 2 4 8 இருக்கலாம். இல்லைனா வந்து டைமாக இருக்கலாம். ஸோ அது எப்படி இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிவைனோட கைடன்ஸ் என்ன அப்படின்னு புரியும். பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக்ஸ். உங்கள் காமிக் எனர்ஜி வந்து ஏதாவது ட்ராமா போடுவாங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு உங்கள் பர்சனும் வார்ன் பண்ணுறாங்க, பிரபஞ்சமும் வார்ன் பண்ணுறாங்க. கெட்டிங் டு நோ ஈச் அதர் ஃப்ளர்ட். ஸோ நீங்கள் வந்து உங்களோட காதல் வாழ்க்கையில் மெய் மறந்து இந்த காமிக் அட்டாக்ஸை வந்து மறந்துட வேண்டாம். ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. உங்களோட காதல் வாழ்க்கையை பொறுமையாக எடுத்துகிட்டு போங்க. அதே சமயம் காஷியஸாகவும் எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் டோன்ட் ஸ்டாப், அவ்வளோதான்.
காதல் வாழ்க்கையை நிறுத்த வேண்டாம். உங்களோட கம்யூனிகேஷன், உங்களோட மீட்டிங் இது எல்லாமே வந்து இந்த அட்டாக்லேருந்து தூரமாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்களோட இன்டென்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரூ லவ்வை பிளாக் பண்ணுறது தான். இட்ஸ் சாரி லிட்ரலி காமிக் அட்டாக். ஸோ அதை விட எனக்கு காமிக் அட்டாக் எனக்கு வாயில் வர மாட்டேங்குது. ரொமாட்டிக் ஃபீலிங்ஸ் இது வந்து பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. நீங்கள் ஒருத்தங்க மேலே ஒருத்தங்க வச்சுருக்க ரொமாட்டிக் ஃபீலிங்கை பிளாக் பண்ண நினைக்கிறாங்க. ஸோ இது வந்து உங்கள் பர்சனுக்கு புரிஞ்சிருக்கு. சில அவங்களோட எமோஷன்ஸ் இப்போ அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கு. உங்களை பற்றி தப்பாக சொல்லலாம், இல்லைனா வந்து எனர்ஜெட்டிக் அட்டாக் கொடுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். யார் நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பர்சன் ஆகட்டும், யாராவது பெட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் மிரர் இருக்குது அப்படின்னா க்ளோஸ் தட் மிரர். நீங்கள் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அந்த ரூமில் அப்படின்னா அந்த டைமில் அந்த மிரரை க்ளோஸ் பண்ணிடுங்க. நான் நிறைய மெசேஜ் எனக்கு ரிப்பீட்டேட்டிவாக கிடைக்கிறது, காமிக் பீப்புள் ஆர் டூயிங் மிரர் மேஜிக். ஸோ திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட பர்சனோட எனர்ஜியை பிக் பண்ண முடியாது, இல்லைனா வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருப்பீங்க, இல்லைனா வந்து அந்த எனர்ஜி எங்கேயோ ட்ரெயின் ஆகி போன மாதிரி இருக்கும், இல்லைனா நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களோட எனர்ஜி கிடையாது. தே ஆர் மிரரிங் தட் எனர்ஜி. ஸோ பி கேர்ஃபுல். அப்படி லிட்டரலாக ஆப்போசிட்டாக இருக்குது உங்கள் பெட்டுக்கு ஆப்போசிட்னா ஒன்றா பெட்டை திருப்பி போடுங்க, இல்லைனா வந்து பெட்டர் 100% மிரரை வந்து ஏதாவது ஒரு கிளாத் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. வென் யூ ஆர் நாட் யூஸிங் க்ளோஸ் தட் மிரர். ஸோ அவங்களால பண்ண முடியாது, இல்லை என்னால் க்ளோஸ்லாம் பண்ண முடியாது அப்படின்னா கிளென்ஸ் இட் அட்லீஸ்ட் 2 days ஒன்ஸ், இல்லைனா ப்ளீஸ் முடிஞ்சால் டெய்லி கிளென்ஸ் பண்ணுங்கள். டெய்லி கிளென்ஸ் பண்ணுறது உங்களால் பண்ண முடியாது அப்படின்னா ப்ளீஸ் க்ளோஸ் இட். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். ஏதோ ஒரு பேப்பரோ, இல்லைனா ஒரு கவரோ, இல்லைனா வந்து ஒரு கிளாத்தோ அது மேலே அப்படியே சும்மா ஸ்டிக் பண்ணி விட்டுருங்க. மார்னிங் வந்து நீங்கள் எடுத்துடலாம். ஸோ அது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக் மெசேஜ். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். ஐ லைக் யூ வெரி மச். உங்களை வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். என்னென்ன சொல்கிறாங்க, யூ ஆர் மை ஃபேவரட் லட்டு. பார்த்தீங்களா, உங்கள் பர்சனுக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்களோட லட்டு நீங்கள் தான், இல்லைனா நீங்கள் லட்டு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் ஆல்வேஸ் யூ, நீங்கள் தான் அப்படின்றாங்க. எப்போவுமே நீங்கள் தான் அவங்களுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஃபேவரட் லட்டு நீங்கள் தான். அது எத்தனை லட்டு வந்தாலும் சரி, நீங்கள் மட்டும்தான் அவங்களோட ஃபேவரட் லட்டு. ஸோ காமிக் அட்டாக்ஸ் இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது எனர்ஜி. ஸோ அந்த ரெட் ஃப்ளாக்ஸை பார்க்காம விட்டீங்க அப்படின்னா இதில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் க்ரியேட் ஆகும், அவ்வளோதான். பெருசாக இது வந்து இந்த ரொமாட்டிக் ஃபீலிங்ஸை தான் பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அவங்க. ஸோ ப்ளீஸ் பி கேர்ஃபுல். இதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சு பிரபஞ்சத்தோடு அலைன் ஆகிட்டு போயிட்டீங்க அப்படின்னா இந்த காமிக் அட்டாக்கை நீங்கள் ஈஸியாக துவம்சம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸ்மார்ட் ப்ளே பண்ணுங்க, சில சமயம் சாணக்கியனாகவும் இருக்கணும். Please press current feelings and emotions of collectives person. Current feelings and emotions of collectives person. Current feelings and emotions. Current feelings and emotions. Very specific. ரீகெண்டல். உங்களோட காதல் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன கேப் விட்டுருக்கீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரீகெண்டல் பண்ணாமல் அதை திரும்ப வந்து புதுப்பிச்சிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த காமிக் அட்டாக்ஸ் நடக்குது. ஏன்னா இந்த ரொமாட்டிக் ஃபீலிங்ஸும் பிளாக் ஆகுது, ரீகெண்டல் எனர்ஜியும் வந்து பிளாக் ஆகுது. ரீகெண்டல் த ஓல்ட் ஸ்பார்க், லெட் லவ் ப்ளூம் அண்ட் நியூ. திரும்பவும் இந்த காதல் மலர்றதுக்கு நீங்கள் வந்து சில விஷயங்கள் செய்யணும். அது செஞ்சால் தான் இந்த காதல் வாழ்க்கை முன்னாடி போகும். இது உங்கள் பர்சனுக்கு நல்லாவே தெரியும், அவங்க அந்த முயற்சியில் தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க. தே வாண்ட் திஸ் லைட் ஹார்ட்டட் எனர்ஜி. உங்களை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. எனர்ஜெட்டிக்கலாக இதை வந்து அட்டாக் பண்ணுறாங்க காமிக் பீப்புள். நீங்கள் வந்து இந்த காதலை புதுப்பிச்சிடக்கூடாது, அப்படியே வந்து பிரிஞ்சதாகவே போயிடணும் அப்படின்னு அவங்கள பிரித்து விட்றாங்களாம். எனக்கு வந்து அப்படி நல்லா வருது. ஸோ மரியாதை கருதி என் வாயை மூடுறேன் நான். சென்னை லாங்குவேஜ் வருது எனக்கு நல்லா, அன்கண்டிஷ்னல். அதனால் அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இட்ஸ் அன்கண்டிஷ்னல் லவ். கிவ் அன்கண்டிஷ்னல் லவ் வித்தவுட் த எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ரிட்டர்ன். ஸோ இது வந்து இப்போது அதான் கிவ் லவ். நம்ம இதை பார்த்துட்டே இருக்கோம் ரீசெண்டாக, ஒரு லாஸ்ட் 2-3 ரீடிங்ஸாக. யாராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சன் இப்போது வந்து உங்ககிட்ட எதிர்பார்க்குறது அன்கண்டிஷ்னல் லவ். ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணலாம். எந்த டிஸ்டர்பன்ஸ் நீங்கள்
செட் யுவர் மைண்ட். என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் நீங்கள் என்ன தான் அதை பற்றி தப்பாக நினச்சாலும் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இட் இஸ் அன்கண்டிஷனல் லவ், இட் இஸ் டைம் டு கிவ். அவ்வளோதான். நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க இப்போது கொஞ்ச நாளைக்கு இந்த காமிக் அட்டாக்ஸ் இருக்குது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா டோன்ட் எக்ஸ்பெக்ட், ஜஸ்ட் கிவ். அது வந்து எல்லாமே மாற்றிடும். அந்த அன்கண்டிஷனல் லவ்க்கு அவ்வளோ பவர் இருக்குது. ட்ரஸ்ட் மீ, இட் வில் சேஞ்ச் எவ்ரி திங். இந்த காமிக் அட்டாக்ஸ்லாம் ஜஸ்ட் ஒரு புஸ்வானம் தான். தே இந்த மாதிரி என்ன சொல்கிறது, அவங்களுக்கு வந்து அவங்க வாழறதுக்கு வாழ்க்கை இல்லை. ஸோ இந்த மாதிரி ஜென்மங்கள்லாம் இதை தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தான் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்தவங்க இது எப்படின்னா பந்தியில் உட்காந்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் இலை காலியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்து இலையில் தான் கண் இருக்கும். அதே தான் இங்கே வரும் வெயிட் பண்ணிங்கன்னா. இல்லைனா நீங்கள் அதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா நீங்கள் அந்த பந்தியில் போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு அதுதான் வரும். ஆனால் பக்கத்து இலையை வேடிக்கை பார்த்துட்ருக்க இருக்க புத்தி தான் இந்த புத்தி. ஸோ இதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இட்ஸ் லைக் பர்த் டிஃபெக்ட், வி கான்ட் சேஞ்ச் இட். இதை நீங்கள் ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க இப்போ தான் பில்லராக இருக்க வேண்டிய டைம் இது. ஏன்னா இந்த காமிக் அட்டாக்ஸை நீங்கள் ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்த ட்ரஸ்ட், அந்த ஹோப், அப்புறம் வந்து ஒருத்தங்க முதுக அழகாக பாதுகாக்கிறது இதெல்லாம் ரொம்ப அவசியம். பிரபஞ்சம் அதுதான் சொல்கிறாங்க, அன்கண்டிஷனல் லவ், கிவ் லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி எடுத்துக்கணுமோ அப்படி எடுத்துக்கோங்க. ஸோ யார் கொடுக்கணுமோ அப்படிங்கிறத வந்து பஞ்சாயத்து பண்ணாதீங்க. நான் கொடுக்குறேன், நீ கொடுக்கல நான் போயிடுச்சு. இது வந்து அன்கண்டிஷனல் லவ், அவ்வளோதான். அந்த கான்செப்ட் போயிருங்க. நீ கொடுத்தாலும் சரி கொடுக்கலாலும் சரி, ஐ லவ் யூ, அவ்வளோதான். அங்கே நிறுத்திக்கோங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். இந்த அட்டாக் ரொம்ப நாளைக்கு இருக்காது, ரொம்ப நாளைக்கு பண்ணவும் முடியாது. ப்ளீஸ். ஓ மை காட், காமிக் அட்டாக், ப்ளீஸ் பிரஸ். Current feelings and emotions of collective person. Current feelings and emotions of collective person. வெரி ஸ்பெசிஃபிக். இங்கே பாருங்களேன், துரோகம், பச்சை துரோகம், 10 of Swords எனர்ஜி. ஒன்றா உங்களை முதுகில் குத்த பிளான் பண்ணுறாங்க, இல்லை அவங்களோட பர்சனை முதுகில் குத்த ட்ரை பண்ணுறாங்க. இட்ஸ் லைக் மேபி உங்கள் பர்சன் ஒரு பெட்ரயல் ஃபேஸ் பண்ண வேண்டி வரலாம், இல்லைனா வந்து இது வந்து அவங்க ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அப்படி கூட இருக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு துரோகத்தை பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. சில கூட இருக்கும் தான் பண்ணுறாங்க. இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா அப்பாவே வந்து தன் பொண்ணோட கை விரல்களை கட் பண்ணி, இது காதல்னால வருதான். அவங்க வந்து அவங்களுக்கு பிடிக்காத ஒருத்தரை நேசிப்பாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணிப்பேன்னு நினைப்பாங்க. இது வந்து ஒரு அரசராக இருப்பார். அவர் வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஏரிக்கு கூட்டிகிட்டு போய் அவங்கள உள்ளே தள்ளி அவங்களால திரும்ப அந்த போட்டில் ஏற முடியாத மாதிரி கை விரல்களையும் கட் பண்ணிடுவாங்க. அவ்வளோ ஒரு குரூரமாக அப்பாவால் நடந்துக்க முடியுது அப்படின்ற மாதிரி தான் இந்த ஸ்டோரி. அதான் துரோகத்தோட உச்சக்கட்டம். அப்பா யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்ப்போமா? இல்லை. ஆனால் இவர் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு துரோகம் வந்து உங்கள் சொந்தத்துக்குள்ளேயே நடக்கலாம், இல்லைனா ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே நடக்கலாம். இது நான் லிட்டரலாக அப்பா கேரக்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் இதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல். கரண்ட் ஃபீலிங்ஸ் அண்ட் எமோஷன்ஸ் ஆஃப் கலெக்டிவ்ஸ் பர்சன். மேபி அவங்க அந்த மாதிரி ஒரு துரோகத்தை இப்போ ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கலாம், இல்லைனா ஃபேஸ் பண்ண போகிறாங்க. எனர்ஜெட்டிக்கலாக அவங்க பிக் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட சொல்கிறாங்க அவங்க இந்த எமோஷனில் தான் இருக்கேன். ஸோ தே ஆர் எண்டிங் தட் சிச்சுவேஷன். அவங்க ஒரு டஃப் சுச்சுவேஷன் கோ த்ரூ பண்ணுறாங்க. அதை முடிச்சுட்டு தான் வர போகிறாங்க உங்கள் வாழ்க்கைக்குள்ளே. இட்ஸ் லைக் ஒரு துரோகத்தை மேபி அவங்க பாஸ்டில் சந்திச்சிருக்கலாம். அதனால தான் உங்களை வந்து அவங்க ஒரு வரம் மாதிரி பார்க்குறாங்க. It's like you are a blessing in their life. Current feelings and emotions of their person. Oh my God. சரி பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா 8 of Swords பார்த்திங்கன்னா துரோகம் தான். அதே சமயம் வந்து இது வந்து லிட்ரலாக பயந்து நடுங்கிட்டுருக்க ஒரு கேரக்டர். அவங்க வந்து அரண்மனையை விட்டுட்டு ஒரு குகைக்குள்ளே வந்து ஒளிஞ்சிட்ருக்க ஒரு அரசகுமாரனோட ஸ்டோரி இது. அவங்க லிட்ரலாக பயந்து தான் ஒளிஞ்சிட்ருப்பாங்க. எதிரிகளோட தாக்குதலுக்கு பயந்து மாதிரி ஒரு சிச்சுவேஷன். அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு தோல்குள்ளே புகுந்துட்டு பார்த்தா கூட தெரியாத மாதிரி. இட்ஸ் லைக் கொஞ்சம் பயப்படுற கேரக்டர் தான். ஐ டோன்ட் நோ. ஏன்னா இங்கே வந்து உங்கள் பர்சனோட எனர்ஜி வந்து பயப்படுற மாதிரி இல்லை. ஏன்னா அவங்க ரொம்ப தெளிவாக இருக்காங்க. லெட்ஸ் see எனர்ஜி மேனிப்புலேஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். 9 of Cups. ஏன்னா இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 எனர்ஜி இருக்குது. இங்கே மேலே ஃபுல்லாக ஒரே டார்க் எனர்ஜி, கீழே ஃபுல்லாக ஒரே பிரைட் எனர்ஜி.
ம்ஹ்ம். இது வந்து உங்களோட இந்த கல்யாணம் வந்து உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இந்த காதல், இந்த கல்யாணம் உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இது பிரபஞ்சம் உங்களோட ஆசைய தத்தாஸ்து சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். இட்ஸ் லைக் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. உங்க காதல் வந்து கல்யாணத்தில முடியறதுல உங்களுக்கு எல்லளவு சந்தேகமும் தேவையில்ல. மேபி இதெல்லாம் உங்க பாஸ்ட்ல அவங்க பெர்சன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதா இருக்கலாம். 7 ஆஃப் காயின்ஸ். ஹார்ட் ஒர்க் போடுறாங்க இந்த கனெக்ஷனை நோக்கி, இல்லை அந்த கனெக்ஷனை கிரவுண்ட் பண்ணுறதுக்கு. 3 ஆஃப் காயின்ஸ். தி வாண்ட் டு ஒர்க். உங்களோட சேர்ந்து வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. இட்ஸ் லைக் அவங்க மட்டும் தனியாக எல்லா விஷயத்தையும் பண்ணணும்னு நினைக்கல. இது கண்டிப்பாக ஒரு துரோகம். 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. அவங்க மேபி இந்த 5 ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி அண்ட் 7 ஆஃப் காயின்ஸ் வந்து லிட்ரலாக என்ன விஷயம் சொல்லுது அப்படின்னா, ஒருத்தங்களோட கடின உழைப்பை திருடுறது. அது வந்து மோஸ்ட்லி ஃபேமிலி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வீடை திருடுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொசிஷனை திருடுறது. ஒரு பிளாக்மெயில் பண்ணி ஒரு மிரட்டி அந்த வீட்டுக்குள்ளே இழுக்க விடாமல் வெளியில் துரத்திட்டு அந்த வீட்டை கையகப்படுத்திக்கிறது. அந்த மாதிரி ஒரு புத்தி. இது வந்து ஃபாதர் ஃபிகர் பண்ணுற துரோகம். இது வந்து பிரதர். இட்ஸ் லைக் டோட்டல் ஃபேமிலி இங்கே வந்து ஒரு ட்ராமா போட்டுட்ருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒரு காதல் வாழ்க்கையை தடுக்கிறதுக்கு. இட்ஸ் லைக் உங்கள் பர்சன் வந்து அப்படி தான் கோ த்ரூ பண்ணிகிட்ருக்காங்க இப்போது ப்ரெசண்ட்டாக. இட்ஸ் லைக் again getting dual energy. Please spirits clarify this 10 of okay, wait, I have a technique. Please clarify this upper row spirits, please. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா குயின் ஆஃப் சோர்ஸ் எனர்ஜி. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்பர் ரோ பார்த்தீங்கன்னா யாரோட எனர்ஜி? ஹெர்மிட், டவர் அண்ட் 8 ஆஃப் பென்டிகிள்ஸ். வெயிட், this is 2 of cups, queen of wands and 4 of cups. ஓகே, இது வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் லைக் பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். கீழே ரோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்ட் ரிலேஷன்ஷிப், இல்லைனா வந்து உங்களோட காதல். இதுதான் உங்களோட இது. ஏன்னா நான் திரும்ப அந்த டூயல் எனர்ஜி பார்த்தனால தான் கிளாரிஃபை பண்ணேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெர்மிட். நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து ஆல்ரெடி நீங்கள் உள்வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவர் கம்ப்ளீட்டாக தரமட்டமாயிடுச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒன்றுமே உங்களை பொறுத்த வரைக்கும் இல்லை. யூஆர் ரீபில்டிங். ஸோ நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து வாக்கவே பண்ணியாச்சு. இல்லைனா வந்து இட்ஸ் லைக் அவ்வளோதான், அங்கே முடிஞ்சு போச்சு, ஒன்றும் இல்லை. ஹெர்மிட் மோட். நீங்கள் வித்ட்ரா பண்ணியாச்சு, பிளாக் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லை உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்புக்கும் சம்மந்தம் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவர் மொமெண்ட். எதர் வந்து டிவைன் இன்டர்வென்ஷன், பிரபஞ்சம் வந்து சுத்தமாக இது ரிலேட்டடாக எல்லாத்தையும் தரமட்டமாக்கிட்டீங்க. இல்லைன்னா நீங்களே கடுப்பாயது எல்லாத்தையும் உடச்சி சுக்கல் இதில் ஒன்றுமே இல்லைடா, எல்லாத்தையும் இடித்து தரமட்டமாக நான் ரீபில் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் ரீபில் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த ரீபில் பண்ணும்போது தான் நீங்கள் இந்த காதல் உங்கள் வாழ்க்கையில் 2 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு வெளியில் வந்து உங்கள் வாழ்க்கையை மறுமலர்ச்சி, அது மாதிரி தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து 2 ஆஃப் கப்ஸ். அதுக்கப்புறம் இந்த அன்கண்டிஷனல் லவ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கீழ் ரோ. இது வந்து கமிட்மெண்ட்,
அண்ட் தென் விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். அண்ட் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 3 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நீங்கள் 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்கள் செய்ய போகிறீங்க. இட்ஸ் லைக் நான் நீ அப்படின்னு இல்லை, நீங்கள் இட்ஸ் லைக் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நீங்கள் சேர்ந்து சில விஷயங்களை உருவாக்க போகிறீங்க. இது நான் நீ அந்த மாதிரி போட்டியே இல்லாத ஒரு அழகான ஒரு எனர்ஜி. இங்கே 2 ஆஃப் கப்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லான எனர்ஜி. இங்கே நீங்கள் இருக்கிறது வந்து குயின் ஆஃப் வான்ஸ். நீங்கள் வந்து உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணீங்க. இட்ஸ் லைக் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த தேஜஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு அழகான எனர்ஜிக்கு போயிட்டீங்க. இங்கே வந்து ரீபில் பண்ணுறீங்க. இங்கே வந்து ஹெர்மிட் மோடில் போயிட்டீங்க. யூ ஷுட் see த டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தலையில் முக்காடு போட்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸை போட்டு ஒரு என்ன சொல்லுது, நீங்கள் உங்கள் ஃபேஸ் என்ன, உங்களோட ஏஜ் என்ன, உங்களோட ஃபிகர் என்ன, யாருக்கு எதுவும் தெரியாது, ஒரே மொத்த உருவம் அவ்வளோதான். அப்படி இருந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எடுங்கடா கவரை, கட் பண்ணுங்கடா ஹேரை, மாற்றுங்கடா ட்ரெஸ்ஸை அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிட்டேங்க. இட்ஸ் லைக் போதும், நான் வந்து ட்ராமா போட்டதெல்லாம் போதும், ஐ ஜஸ்ட் வாண்ட் டு என்ஜாய் மை லைஃப், ஐம் கோயிங் டு லிவ் மை லைஃப் டு த ஃபுல்லஸ்ட் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டீங்க. நான் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துட்டே போகிறேன்டா, இந்த மாதிரி முக்காடு போட நான் தயாராக இல்லை இனிமேல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளம்பிட்டீங்க. நீங்கள் இந்த அட்ராக்டிவ் எனர்ஜியில் வந்ததுக்கப்புறம் தான் இந்த காதல் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருது. ஏன்னா யூஆர் அட்ராக்டிங் த ரைட் பர்சன். ஏன்னா நீங்கள் ரைட் எனர்ஜியில் இருந்தீங்க. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா சோக டியூன் போட்டுட்டு, இல்லைனா வந்து கர்மா அப்படின்னு சில இந்த மாதிரி உதவாத ரிலேஷன்ஷிப். இட்ஸ் லைக் தெர் இஸ் நத்திங். உங்களுக்கு வந்து ஆஃப்டர் அ பாயிண்ட் தெரிஞ்சு இது என்ன கன்றாவி ரிலேஷன்ஷிப் இது அப்படின்னு சொல்லி அவ்வளோதான் முடிச்சிட்டிங்க. நீங்கள் இதுக்கு மேலே என்னால் முடியாது அப்படின்னு தரமட்டமாக்கியாச்சிங்க. நிச்சயமாக அது வந்து இப்போ டிவைன் இன்டர்வென்ஷன் இல்லாமல் நீங்கள் பண்ணியிருக்க முடியாது. ஆனால் டிவைனோட கைடன்ஸ் இது தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திரும்ப அழகாக ஒரு ஃப்ரெஷ் க்ரீனிஷ் எனர்ஜி, அதாவது அபண்டன்ட் எனர்ஜி, அந்த குழந்தைத்தனம், உங்களோட ஒரிஜினாலிட்டியை நீங்கள் வெளியில் கொண்டு வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரீபில் பண்ணுறீங்க. ஒரு விஷயமாக க்ரியேட் பண்ணி நான் எங்கே இருந்தேன், நான் எப்படி ஒன்று ஒன்றா பொறுக்கிட்டு இருக்கீங்க. ஒன்று ஒன்றா பொறுக்கி எடுத்து யூ ஆர் ரீபில்டிங். அப்போது நீங்கள் ஆஃப்டர் அ பாயிண்ட் வந்து நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அண்ட் யூ ஆர் அட்ராக்டிங் த ரைட் லவ். இது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்கள் வாழ்க்கையில் வர்றது பார்த்தீங்கன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ், பேலன்ஸ்ட் எனர்ஜி. நீங்கள் காதல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. இங்கே அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இது வந்து ரொம்ப பேலன்ஸான எனர்ஜி. நீங்கள் எவ்வளோ காதல் கொடுக்குறீங்களோ அதே அளவு உங்கள் காதல் திரும்ப கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆஃப் கப்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும், மியூச்சுவல் கிவ் அண்ட் டேக் இருக்குது. இந்த எனர்ஜியில் இருக்கும்போது தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிறது குயின் ஆஃப் கப்ஸ். நீங்கள் வந்து இங்கே 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் அண்ட் குயின் ஆஃப் கப்ஸ். ஓகே, ஐ காட் இட். இங்கே இதுக்கப்புறம் வந்தது நம்மளுக்கு வந்து 4 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஐ காட் இட். நீங்கள் வந்து இந்த பாஸ்ட் பர்சன் என்ன நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா, இன்னுமே நீங்கள் வந்து அவங்களுக்காக தான் காத்துட்ருக்கீங்க. அவங்களோட சர்ப்ரைஸ் காதல் வந்து உங்களுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது வந்து ஒரு பேலன்ஸ்ட் கனெக்ஷன். உங்களோட கப்பை ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிட்ருக்கீங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கீங்க. உங்கள் மேலே வந்து ஒரு பாம்பு நெளிஞ்சுட்டுருக்கு. பாம்பு நெளிஞ்சிட்ருக்கிறது வந்து என்ன அப்படின்னா, உங்களோட எமோஷன்ஸ், உங்களோட ஃபீலிங்ஸ்லாம் ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்குது. இட்ஸ் வித்தின் யுவர் கண்ட்ரோல். நீங்கள் வந்து கொஞ்சம் கூட ஆடலை அசையலை. உங்களோட கப்பை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் அவ்வளோ வேல்யூபிளான பாடம். இந்த கப்பில் ஒரு சொட்டு தண்ணி இல்லைனா ஒரு சொட்டு எமோஷனை கூட கீழே சிந்தாதுடா, நீ பாம்பில் என்ன சொல்லுது, ஒரு முதலை கூட அனுப்பி பாருங்கள், அசைய மாட்டேனே நான் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. பிகாஸ் உங்களுக்கு தெரியும் அதுலேருந்து நீங்கள் சிந்த விரும்பலை, ஒரு துளி கூட சிந்த விரும்பலை, அது எவ்வளோ பெரிய டிஸ்டர்பன்ஸாக இருந்தாலும் சரி. ஆனால் இப்போ இந்த டெவிலிஷ் எனர்ஜி, இந்த பாஸ்ட் பர்சன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது காமிக்காக இருக்கலாம், இல்லைனா அந்த பாஸ்ட் பர்சனே வந்து இப்போ ஒரு டெவிலாக மாறுறாங்க. இட்ஸ் லைக் ஒரு கெட்ட எனர்ஜியாக மாறுறாங்க. ஏன்னா நீங்கள் அவங்க வாழ்க்கையில் இல்லை. ஏன்னா இந்த புது ஆரம்பம் அவங்களுக்கு கிடைக்கல, இந்த காதல் அவங்களுக்கு கிடைக்கல, நீங்கள் ஒரு டிவைன் கிஃப்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் இப்போ வந்து நீங்கள் இருந்ததை விட இன்னும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல், யூ ஆர் ஸோ அட்ராக்டிவ். அது வந்து இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப ட்ரிகரிங்காக இருக்குது. ஏன்னா வந்து அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க நீங்கள் அவங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. 4 ஆஃப் கப்ஸ் அப்படின்னா வெயிட் பண்ணுறது. இட்ஸ் லைக் அவங்க வரத்துக்காக காத்துட்ருப்பீங்க, அவங்க விட்டுட்டு போனதுக்காக நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. நீங்கள் எல்லாத்தையும் அப்படியே அப்சைட் டவுனாக மாற்றி இது எல்லாத்தையும் உடச்சி போட்டுட்டு நீங்கள் வேறு வாழ்க்கையை நோக்கி போவீங்கன்னு அவங்க எதிர்பார்க்கல. ஸோ 2 எனர்ஜி இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். இப்போ வந்து தே வாண்ட் திஸ் ரொம்ப, அதனால தான் உங்களுக்கு பே அட்டென்ஷன் டு த ரெட் ஃப்ளாக். இதுதான் அந்த ரெட் ஃப்ளாக், டெவில் எனர்ஜி.
காமிக்கோட சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெமினன் எனர்ஜி இருக்குது, ஒரு மேஸ்குலின் எனர்ஜி இருக்குது. இப்போது அந்த பர்சன் வந்து சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது, கோஸ்ட் ரொம்ப டீசெண்டான வார்த்தை. ஒரு சரி விடுங்க, ஒரு டெவில் எனர்ஜியாகவே இருந்துட்டு போட்டோம். இப்போ வந்து அவங்க இப்போ டெவிலோட சேர்ந்து, அதாவது இன்னொரு காமிக் எனர்ஜி, அதாவது ஸ்பெஷலி ஃபெமினன் எனர்ஜியோட சேர்ந்து பிளான் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னா, இந்த குயின் ஆஃப் கப்ஸ் எனர்ஜியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யூஆர் லைக் பவர் ஹவுஸ். உங்களோட வேல்யூ உங்களுக்கு தெரியல, இந்த பர்சனுக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பர்சனை பிளாக் பண்ணிவிட்டு இந்த பழைய பர்சன் வந்து உங்களை எப்படியாவது ஹார்ன் பண்ணணும். மேபி ஸ்பெல் ஒர்க் பண்ணி உங்களை அட்டாச் பண்ணணும், இல்லைனா வந்து உங்களோட காதல் வாழ்க்கையை இப்போ இருக்க வாழ்க்கையை கெடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கும்போது இந்த ஆஃபரை கொண்டு வந்து கொடுத்தா நீங்கள் ஏற்றுப்பீங்க அப்படின்னு நினைக்கிற ரொம்ப கீழ்த்தரமான புத்தி தான். பட் வி கான்ட் என்ன சொல்கிறது, ஹெல்ப் தெம். ஏன்னா அது அவ்வளோதான், அது டெவில், அது பேய்ங்க, அதுங்க மனுஷ ஜென்மங்களால் அதை மாதிரி அவங்களால யோசிக்க முடியாது. இட்ஸ் லைக் டெவிலிஷ் எனர்ஜி. அதுங்களுக்கு அப்படி கீழ்த்தரமான கேவலமான புத்தி தான் இருக்கும். ஸோ இதுதான், அதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களை வார்ன் பண்ணுறாங்க. உங்கள் பர்சன் மேபி எனர்ஜிக்கலாக இந்த ரீடிங் மூலம் உங்களுக்கு வார்ன் பண்ணுறாங்களா இருக்கலாம். ஸோ இது யாரோட எனர்ஜி யாருக்கு வார்ன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களோட ஒரிஜினல் லவ் இது தான், டிவைன்லி கைடட் கனெக்ஷன். ஏன்னா நீங்கள் உங்கள் பவரில் அலைன் ஆனதுக்கப்புறம் வந்த கனெக்ஷன் தான் உங்களுக்கு எப்போவுமே கரெக்டாக இருக்கும். இந்த பாஸ்ட் எனர்ஜி உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணலாம். நிறைய மேஜிக் ஸ்பெல் ஒர்க் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஆல்வேஸ் கிளென்ஸ் யுவர் எனர்ஜி. எப்போயுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருங்க. சாமி கும்பிடுங்க, கோயிலுக்கு போங்க, வீட்டில் நிறையா வந்து ஊதுபத்தி, நிறைய கிளென்சிங்க்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு பழுதோ, மனசுக்கு தெரியுதோ, இல்லைனா கூகுள் இட், டூ இட். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டே ஃபோக்கஸ்ட். அன்கண்டிஷனலாக இப்போ ரொம்ப ரொம்ப அவசியம். 2 பேருமே, அதாவது இந்த ரோலில் இருக்கவங்க எனர்ஜியில் 2 பேருமே இப்போ அன்கண்டிஷனல் லவ்வை எம்ப்ரேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு எனர்ஜி மேனிப்புலேஷன் இருக்கும், அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். அன்கண்டிஷனல் லவ் இருந்துன்னா யூ கேன் ஓவர் கம் திஸ். ஸோ ஜெய் சாய்ராம், லிட்ரலி காட் பிளஸ் யூ.